நீ என்ன செய்கிறாய் என்று அது முழுமையாக முடியும் வரை யாரிடமும் சொல்லாதே. வெளிப்புற எதிர்மறை ஆற்றல் உன் இலக்குகளை தூக்கி எறிந்துவிடும். இந்த ஒரு வரி நம் வாழ்க்கையின் பல ரகசியங்களை மௌனமாகவே சொல்லிவிடுகிறது. நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? ஒரு இலக்கு தோன்றும், ஒரு கனவு உருவாகும். உடனே அதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் எழுகிறது. நான் இதை செய்ய போறேன், நான் அடுத்த மாதம் இதை அடைய போறேன், என் வாழ்க்கை இப்படி மாறப்போகுது. ஆனால் அந்த வார்த்தைகள் வெளியில் வந்த உடனே அதோடு சேர்ந்து பல கண்களும் பல எண்ணங்களும் நம் இலக்கை நோக்கி திரும்பி விடுகின்றன. அந்த எண்ணங்களெல்லாம் நல்லவைதானா? இல்லை. சிலர் உன்னை ஊக்கப்படுத்துவார்கள், சிலர் சந்தேகிப்பார்கள், சிலர் சிரிப்பார்கள், சிலர் வெளியில் ஒன்றாக நடிப்பார்கள், உள்ளுக்குள் உன் தோல்வியை விரும்புவார்கள். அந்த எல்லா எண்ணங்களும் சேர்ந்து ஒரு தெரியாத அழுத்தத்தை உன் மனதில் உருவாக்குகிறது. அதுவே எதிர்மறை ஆற்றல். அது கத்தாது, அது சத்தம் போடாது, ஆனால் மெதுவாக உன் கவனத்தை சிதறடிக்கும், உன் நம்பிக்கையை சோர்வடையச் செய்யும், நீ செய்யத் தொடங்கிய விஷயத்தை நடுவிலேயே சந்தேகிக்க வைக்கும். நான் சரியான வழியில் தானே இருக்கேன்? இது உண்மையிலேயே நடக்குமா? நான் இதுக்கு தகுதியானவனா? இந்த கேள்விகள் வெளியிலிருந்து வருவதில்லை, நீ யாரிடமோ சொன்னதிலிருந்தே உன் மனத்துக்குள் உருவாகின்றன. அதனால்தான் உண்மையாகச் சொல்ல வேண்டும் என்றால் மௌனம் ஒரு சக்தி. மௌனமாக உழைப்பது, மௌனமாக வளர்வது, மௌனமாக தயாராகுவது, அதற்கே ஒரு வலிமை இருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் அதன் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. அதை வெளியில் எடுத்து பார், இது விதை என்று காட்டினால் அது வளராது. அதேபோல்தான் உன் கனவுகளும்